கதிர்வேல் தன்னை தவிப்பதை உணர்ந்த அன்பரசி அழுகையோடு அறைக்கு ஓட, அம்மாடி அரசி! தவிப்போடு கலங்கி கொண்டு தெய்வானை பாட்டி அழைத்தார். அவர் குரலை கேட்காமலே சென்றுவிட, விடு தெய்வான, அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், அப்பதான் நல்லது என்றார் கனகவேல் தாத்தா. இப்ப அவனுக்கு சரியாச்சுன்னு சந்தோஷப்படவா, இல்ல அவன் கல்யாண வாழ்க்கையை ஏத்துக்கிடாம போயிட்டானேன்னு நினைச்சு கவலைப்படவா? நம்ம அவனுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கோம், ஏங்க அவன் புரிஞ்சுக்க மாட்டிக்கான்? விடுதெய்வான, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா நம்ம பேத்தியை ஏத்துக்கிடுவான். இத்தனை நாள் நம்ம பேத்தி காட்டுன நேசம் அவன் மனசு விட்டு அழியவே முடியாதுமா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இப்ப இவன் வேற வீட்டை விட்டு எங்க போயிருக்கான்னு வேற தெரியல. வந்துருவாமா, இனி அவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. தன் மகளின் போட்டோ அருகில் சென்று நின்றவர் மனதிற்கு கதிர் எடுக்க போகும் முடிவு நல்ல முடிவாக மட்டுமே இருக்க வேண்டுமென வேண்டினார். பின்புறத்து ஆட்கள் வந்து சரி செய்ய அன்றைய நாளும் சென்று இரவை நெருங்க, அவன் அணைப்பிலே இத்தனை நாட்களாக உறங்கியவளுக்கு இன்று உறக்கம் வர மறுத்தது. அவனின் வருகையை எதிர்பார்த்து முழங்காலில் முகத்தை மறைத்து கொண்டு அழுது கொண்டே படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அனைவரும் நித்திரைக்கு சென்ற பின்னே கதிர் தாமதமாக தன் அறைக்குள் நுழைய, அப்போதும் விழித்து கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்த அன்பரசியை கண்டான். பல கேள்விகள் இருவர் மனதிலும் ஓடினாலும் அதை தன் மனம் விட்டு பேசிக்கொள்ளாமலே இருந்தனர். கதிரின் வருகையை கண்டு அன்பரசி மெல்ல நிமிர்ந்து பார்க்க, அதே நேரம் அவனும் அவளை கண்டாள். கண்ணீர் தடம் வடிந்து முகம் சிவந்து தலைமுடி கலைந்து களையற்று இருந்தவளை கண்டவனோ எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து படுக்கையில் ஒரு ஓரம் சாய்ந்தான். அவன் பசியோடு இருப்பான் என்பதை உணர்ந்தவள் அவனை இப்போது எப்படி அழைப்பது என தெரியாமல் தயங்கிக் கொண்டே கதிர் மாமா தயக்கத்தோடு அழைக்க, அவளின் அழைப்பை உணர்ந்து திரும்பாமலே என்றான். சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல என்க விழிகளில் கண்ணீர் வர விசும்புவது கூட அவனுக்கு கேட்காதவாறு தன் வாயை மூடிக்கொண்டாள். இதற்கு முன் அவனிடம் இதே கேள்வியை கேட்டால் தன்னையே திருப்பி கேட்கும் அவனின் வார்த்தைகளை ரசித்து வாழ்ந்து வந்தவளுக்கு அவன் இப்போது கூறியது போல் யாரிடமோ பேசுவது மனதினை வேதனை கொள்ள வைத்தது. மாமா, நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக சாப்பிடாம மட்டும் படுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது கதிர். நான் உங்களை கூறிக்கொண்டிருக்கும் போதே எழுந்து அமர்ந்து அவளின் விழிகளை கண்டான். தன்னை அவன் நேராக காண்பதை கண்டவளோ அவன் விழிப்பார்வைக்கு ஏங்கி தான் கூற வந்ததை அப்படியே நிறுத்தினாள். சில நொடிதான் அவளின் விழியில் என்ன கண்டானோ அடுத்த நொடி அந்த அறையை விட்டே வெளியேறினான் கதிர்வேல். தன் மனதில் இருப்பதை தான் கூறுவதை கேட்க கூட மனமில்லாமல் சொல்லும் தன்னவனின் செய்கையை நினைத்து விடியும் வரை நித்திரையை தொலைத்து அழுகையோடு கரைந்தாள் அன்பரசி. மறுநாள் விடியல் குளிக்கச் சென்றவனுக்கு வழக்கம் போல் உடையெடுத்து தர அதை கண்டு மறுத்து வேறு உடையை எடுத்து போட்டான். அதன் பின் காலை உணவில் தட்டில் வைக்க சாப்பிடாமல் எழுந்து செல்ல அவனின் விலகல் அதிகரித்து கொண்டே இருந்தது. காலையில் சென்றால் இரவு வீட்டிற்கு வர அதுவும் ஹாலிலேயே படுக்க, இப்படியே நாட்கள் கடக்க அவனது விலைகளை நினைத்து நினைத்து தினமும் அழுது கரைந்தாள். தன்னை விட்டு அவன் விலகும் விலகலை கூட பேசாமல் மௌனம் சாதிப்பதே அன்பரசியின் இதயத்தை சுக்கு நோராக உடைத்தது. தன்னையே சுற்றி சுற்றி வந்து நொடிப்பொழுதும் கூட ஓயாது பேசுபவனை மட்டுமே கண்டிருக்க, இப்போது கதிர் நடத்தும் செயலை கண்டு விபரீத முடிவை எடுக்க தோன்றினாலும் அவனின் மேல் காதல் கொண்ட மனம் விட்டு செல்ல மறுத்தது. கதிரோ வீட்டிலும் பெரியவர்களிடம் பேசாமல் விலகியே நிற்க, தன்னால் அவர்களுக்கு ஏன் கஷ்டம் என நினைத்தாள். அவனுக்கு தன்னை ஒரு துளி கூட பிடிக்கவில்லையோ என்பதை உறுதியாக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேற நினைத்தாள். என்ன முயன்றும் அவனின் மனதில் இருப்பதை அறிய முடியாமலே போக, இதற்கு மேல் இங்கிருந்து அவனை கஷ்டப்படுத்த கூடாது என நினைத்து தன் உடைகளை பேக் செய்தாள். தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் காலில் அமர்ந்திருந்த பெரியவர்களை கண்டு அவர்கள் அருகில் நெருங்கினாள். கையில் பையோடு வந்து நின்ற பேத்தியை கண்டதும், பாட்டி, கொஞ்ச நாள் நான் அப்பா வீட்டில் இருந்துட்டு வரேன் என்றவாறு அவர்கள் பதில் கூறும் முன்னே கிளம்பி சென்றாள். பெரியவர்கள் இருவரும் அவள் செல்வதை பார்த்து கொண்டு தன் பேரனின் வருகைக்காக காத்திருந்தனர். திடீரென்று வந்து நின்ற தன் மகளை கண்ட ராஜரத்தினம் என்னவோ என்று பதற, அப்பா, நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன், எனக்கு உங்க எல்லாரோட நினப்பு ரொம்ப வந்துகிட்டே இருக்குப்பா, ப்ளீஸ் என்றவளோ அதற்கு மேல் எதுவும் பேசாது தன்னறைக்கு சென்று முடங்கினாள். அன்று முழுவதும் அன்பரசி உணவை மறுக்க அவள் வாடிய முகம் பெற்றவர்களை பயமுறுத்தியது. கோமதியோ இதற்கும் சேர்ந்து தன் கணவனை திட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரம் இங்கே இரவை நெருங்கிய பின்னே தன் வீட்டுக்கு வந்த கதிர் உள்ளே நுழைந்ததும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஏதோ ஒரு உணர்வு தோன்ற,
இந்த ஒரு வார காலமாக தான் எப்போது வந்தாலும் தன் முன் இருக்கும் அன்பு அன்று இல்லாததை கண்டான். தன் அறைக்கு சென்று பார்க்க அங்கு இல்லாதது, சமையலறை சென்று தேட அங்கும் அவள் இல்லாதது. நொடியில் தனிமை உணர்வு வாட்டியது. யாரிடம் கேட்பது என தெரியாமல் அப்படியே நின்றான். அதே நேரம் ஹாலில் ஓரத்தில் படுக்க சென்ற டிரைவரை கண்டவனோ அவரை அழைக்க, என்ன தம்பி சொல்லுங்க, நீங்க இன்னும் தூங்கலையா தம்பி? பெரியய்யா பெரியம்மா 2 பேருமே தூங்கிட்டாங்களே என்க. தூங்கணும் அண்ணா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று இப்போ தெரியணும். என்ன தம்பி கேளுங்க. அது அன்பரசியை பற்றி எப்படி கேட்பது என தெரியாமல் திணறிக்கொண்டு தன்னறையை பார்க்க, அதை கண்டு அவர் என்ன நினைத்தாரோ, அன்பரசி பாப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, நான் தான் மதியம் போய் விட்டுட்டு வந்தேன் தம்பி என்றவாறு உறங்கச் செல்ல அமைதியாக தன் அறைக்கு வந்தான் கதிர்வேல். அன்பரசி கடைசியாக தன் திருமண போட்டோவை பார்த்து படுக்கையில் விட்டு சென்றிருக்க, படுக்கையில் கிடந்த கல்யாண ஆல்பத்தை எடுத்தான் கதிர்வேல். அதை பிரித்து ஒவ்வொன்றாக காண அதில் தான் இருக்கும் செயல், அன்பு முகத்தில் படர்ந்திருந்த பயம் கலந்த கவலை, அவளின் கண்ணீர் அனைத்தும் கதிரின் இதயத்தை நொறுக்கியது. தன் கையில் வைத்திருந்த ஆல்பத்தை கதறியவாறு விட்டெறிந்தான். தன்னை தனியாக விட்டு சென்ற தன்னவளை நினைத்து உள்ளம் கதற, அதே நேரம் அவளின் மீது காதல் கொண்ட நாள் ஞாபகம் வந்தது. இரவினை நெருங்கும் மாலை நேரம். அன்று அந்த வீடே பரபரப்பாக, அங்கும் இங்கும் ஆட்கள் செல்ல வரவென்று இருக்க, தன் தந்தையோடு பட்டுப்பாவடை அணிந்து இதழ் விரிந்து காட்சி தரும் பூவினை போல் பொலிவோடு கதிரின் வீட்டிற்குள் நுழைந்தாள் அன்பரசி. கதிர் அப்போது 2ஆம் ஆண்டு கல்லூரி படித்துக் கொண்டிருக்க, அன்பரசியோ 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். கதிரின் தங்கை ராஜேஸ்வரிக்கு அன்று பூப்புனித நீராட்டு விழா இருக்க, ஒரே வயதை ஒத்த அன்பரசி ராஜி இருவரும் சிறு வயதிலிருந்தே தோழிகளாக பழகி கொண்டிருந்தனர். இருவரும் தூரத்து சொந்தம் என்பதால் வருடத்தில் 1 முறை அல்லது 2 முறை மட்டுமே காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இருவரின் நட்பு அந்த தூரத்தை மறக்கச் செய்தது. இதுவரை குழந்தையாகவே தெரிந்த அன்பரசி அன்று மட்டும் ஏனோ கதிரின் விழிகளுக்கு அவனின் நெஞ்சை உருக்கும் அழகியாய் காட்சி தந்தாள். தன் தந்தை கூறிய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் கதிரின் கண்கள் நொடிக்கொரு முறை அன்பரசியிடம் சென்று வர, அவளோ அதை அறியாமலே இருந்தாள். விழா முடிந்ததும் அனைவரும் சாப்பிட வர அவர்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பதற்கு கதிர் தாம்பூல தட்டோடு சாப்பிட்டு வெளியே வரும் இடத்தில் நின்றான். அதே நேரம் ராஜேஸ்வரியுடன் சாப்பிட்டு முடித்து வந்த அன்பரசியை கண்டதும் குறும்புத்தனம் தலை தூக்க, ரெட்ட ஜடையில் ஒரு ஜடையை பிடித்து இழுத்தான். விடுடா, என்ன எங்க அப்பா கிட்ட சொல்றேன் போடா எருமை என்று இது நாள் வரை தன்னை திட்டிக் கொண்டிருப்பவளின் வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்போதும் அப்படித்தான் கூறுவாள் என நினைத்து செய்ய, ஆனால் அவளோ, விடுங்க மாமா, என்ன யாராவது பாத்திர போறாங்க. அவன் முகம் காணாமல் தலைகுனிந்து தயங்கி கொண்டு வெக்கத்தோடு கூறினாள் அன்பரசி. அவளின் இந்த செய்கை கதிரின் நெஞ்சில் மலர்குவியலை கொட்டியது போல் தோன்ற, அவளின் வெக்கமோ அல்லது மனதில் நீங்காத ஒரு பொக்கிஷமாக அந்த நொடியே பதிந்து கொண்டது. அதன் பின் நாட்கள் செல்ல அன்பரசியை பற்றி தன் மனதில் இருந்தது என்னவென்று வருடங்கள் சென்ற பின்னே புரிய, அவளை காண மனம் ஏங்க அவளோ ஹாஸ்டலில் இருப்பதாக தெரிய வந்தது. அன்பரசியின் நினைவுகளோடு அவள்தான் தன் மனைவி என்பதை ஆழமாக தன் நெஞ்சில் புதைத்து கொண்டவன் அவளின் படிப்பு முடியும் வரை காத்திருக்க ஆரம்பித்தான். அதன் பின் பெரியவர்கள் விருப்பம் அறிந்து அதனை நிறைவேற்ற, அதனால் தனக்கு நடந்த விபத்து என்று அனைத்தையும் அன்பரசியின் புகைப்படத்தை பார்த்தவாறே நினைத்து கொண்டிருந்தான் கதிர்வேல். உயிரே உயிர் தர வாராயோ இறுதி அத்தியாயம். மாமா, அத்தை என்று அழைத்தவாறு தன் மனைவியின் வீட்டு வாசற்படியில் கதிர்வேல் வந்து நிற்க, யாரோ அழைக்கும் குரல் கேட்டு பெரியவர்கள் இருவரும் வெளியே வந்தனர். அவனுக்கோ இருவரையும் தான் படிக்கும் வயதில் பார்த்த ஞாபகம் மட்டுமே இருந்தது. அடடா வாப்பா கதிர், என்னடா நீ தனியா வந்திருக்க? சித்தப்பா வரலையா? அரிசி வேற நேத்தையா வந்துட்டா. உன்னை யாரு? நீ எப்படி முதல்ல தனியா வந்த சொல்லு. கதிரின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றவாறு ராஜரத்தினம் கேள்வியாய் கேட்க, தன் மருமகனை கண்டு முறைத்து கொண்டு நின்றார் கோமதி. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்றவனோ வேகமாய் தன் மாமனாரின் காலில் விழ, அவன் தெளிவாக பேசுவதையும் நடந்து கொள்வதையும் கண்டு பெரியவர்கள் இருவரும் குழம்பி போய் ஆச்சரியத்தோடு கண்டனர். தன் மாமியாரின் புறம் திரும்பிய கதிர் காலையில் தான் பாட்டி தன்னிடம் கூறியதை நினைத்து, நான் என்னையே அறியாம உங்ககிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாம் தப்பு தான், என நீங்களும் மன்னிச்சிருங்க அத்தை என்றவாறு கோமதியின் காலிலும் விழ அவர் பதறி விலகினார். என்னோட சந்தோஷத்துக்காக நான் நல்லா வாழணும் நினைச்சி உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே வீணாக்கிட்டீங்களே மாமா
எந்த நம்பிக்கையில உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்க மாமா? நீ என்ன கேக்குற கதிர், எனக்கு புரியல. நீ ஏன் ஒரு மாதிரி விசித்திரமா வித்தியாசமா பேசுற? மாமா, நான் இப்ப பழைய கதிரா உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளைய அமைச்சு தரணும்னு நினைச்சீங்களோ அதுக்கான எல்லா தகுதியோடையும் ஒரு குறையும் இல்லாம நான் வந்திருக்கேன் மாமா. அதை கேட்ட அன்பரசியின் பெற்றவர்கள் இருவரும் எல்லையில்லாத சந்தோஷத்தில் மிதந்தனர். வந்ததிலிருந்தே அவன் பேச்சில் இருக்கும் வித்தியாசத்தை கதிர் கூறியதற்கு பிறகே உணர்ந்து நிம்மதி சந்தோஷத்தோடு ஆரத்தழுவி தன் மருமகனை அணைத்து கொண்டார் ராஜரத்னம். என் கவலையெல்லாம் தீர்ந்துச்சுப்பா, இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு, வாப்பா வந்து உட்காரு என்றவர் தன்னோடு அழைத்து சென்று ஹாலில் அமர வைக்க முயல. மாமா, நான் முதல்ல என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் என்றான் கதிர்வேல். சரிப்பா, அவ நேத்துல இருந்து ரூமுக்குள்ளே தான் இருக்கா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, யார்கிட்டவும் பேச மாட்டிக்காப்பா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. எங்க வாழ்க்கைய பத்தி நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கேன். தன் மாமியாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே கையில் சாப்பாடோடு மருமகளின் முன் வந்து நின்றார் கோமதி. போங்க மாப்பிள்ள, அவர் ரூம்ல தான் இருக்கா, இந்தாங்க உங்க 2 பேருக்கும் சாப்பாடு, நீங்க சாப்பிடுங்க, நாங்க பக்கத்துல டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்றவர்கள் தன் மகளை வாழ்க்கையை எண்ணி சந்தோஷமாக வெளியே கிளம்பி சென்றனர். பெரியவர்கள் சென்றதும் தன் மனைவியின் அறைக்குள் மெல்ல நுழைய படுக்கையில் சாய்ந்து அழுது கொண்டிருந்த அன்பரசியை கண்டாள். அன்பு, ஏக்கத்தோடு அவளை அழைக்க அந்த குரலை கேட்ட அடுத்த நொடி தன்னவன் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தாள். சிறிது நேரம் அழுது தீர்க்க அவளை தன்னிடம் இருந்து விலக்கியவனோ, இவ்வளவு நாள் காத்திருந்த நீ ஏண்டி என்னை விட்டு வந்த? நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேடி, அப்புறம் எப்படி உன்னால என்னை விட்டுட்டு மட்டும் இங்க வர முடிஞ்சதா? கோபத்தோடு கேட்க, எனக்கு வேற வழி தெரியல மாமா, அங்கிருந்து உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, அதான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன். நான் இல்லாம இருந்துருவியாடி? நீ என்னை பார்த்து சொல்லு கேட்க அவன் விழிகளில் என்ன கண்டாலோ மாமா என்றவாறு கதறலோடு அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள். அன்பரசியை இறுக்கி தன்னோடு அணைத்தவன், என் மனசுல நீ இல்லைன்னு நீயா எப்படி முடிவு பண்ணலாம்? என்னோட உயிரே நீ தாண்டி. எப்ப உன்னை என் தங்கச்சி விசேஷத்துல வச்சு பார்த்தேனோ அப்பவே நீ என் மனசுல பூத்தவடி. நான் இந்த உலகத்துல இருக்கேன்னா அது உனக்காக மட்டும்தான். அந்த விதியே என்கிட்ட உன்னை சேர்த்துச்சு. இத்தனை நாளா நான் உன்னை முழு மனசா நேசிச்சு வாழ்ந்தவண்டி. தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்த தன்னவன் கூறியதை கேட்டவள் நிமிர்ந்து அவன் முகம் காண அவள் நெற்றியில் தன் முதல் இதழ் ஒற்றலை இதமாய் பதித்தான். எதுக்காகடி எனக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்த? அப்படி என்ன பண்ணுனேன்னா? ஒருவேளை எனக்கு சரியாகாமலே போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவன் கேட்டதற்கு என்ன பதில் கூறுவது என தெரியாது தலைகுனிய அவளை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்து தான் கொண்டு வந்த உணவினை ஊட்ட ஆரம்பித்தான். இத்தனை நாட்களாக தான் அவனுக்கு ஊட்ட இப்போது தன்னவன் தனக்கு அளிக்கும் முதல் உணவினை அமைதியாக ஆனந்தத்தோடு உண்டு முடித்தாள். அன்பரசி அமர்ந்திருக்க, சொல் அன்பு, ஒருவேளை எனக்கு சரியாமலே போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப கேட்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டினதே உங்களுக்கு சரியாகாமலே இருக்கணும் தான். எனக்கு நீங்க என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். எங்க நீங்க பழையபடி மாறிட்டா என்னை விட்டுருவீங்களோன்னு நினைச்சி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தவிச்சேன். என் வாழ்க்கை முழுக்க உங்களை என்னோட குழந்தையாவே நினைச்சி உங்க கூடவே வாழ்ந்திருப்பேன் மாமா. நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை மாமா. கூறி முடிக்க அவளை இழுத்து அணைத்து முகம் முழுவதும் காதலோடும் தவிப்போடும் முத்தமலை பொழிந்தான் கதிர்வேல். எதுக்கு மாமா நீங்க என் கூட இந்த 1 வாரமா பேசாம அமைதியா இருந்தீங்க? என்னால அதை தாங்கிக்கவே முடியல தெரியுமா, அதான் வந்துட்டேன். அது இந்த 1 வாரமா உன்னை தொந்தரவு பண்ணினாம் அந்த மருந்துக்கு தண்டனை கொடுக்க அதை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த வேலை முழுமையா முடிஞ்சு அவனுக்கான தண்டனையும் கிடைச்சிருச்சு. சாரிடி பொண்டாட்டி என்க அவள் அழுகையோடு அவன் நெஞ்சில் புதைந்தாள். அது எப்படி மாமா, இன்னும் நான் அப்ப பார்த்தது மாதிரி அப்படியே இருக்க என்றவாறு அவள் முகத்தை தன் விரலால் வருட அவன் செயலில் நெளிந்து கொண்டிருந்தாள் அன்பரசி. கல்யாணம் முடிஞ்சு முன்ன 7 மாசமா நான் காக்க வச்சிட்டேன்ல என்றவாறு தங்கள் இருவர் மனதில் இருந்த பாரம் குறைய இப்போது தன் நேசத்தை வெளிப்படுத்தி அவளுக்கு நெருக்கமாய் மாறினான். அவனை ஆண்மகனாக நினைத்த அந்த தருணம் நினைவு வர அவன் அணைப்பில் நெருக்கம் தாங்க முடியாது தவித்தாள். தன்னவள் முகத்தை 2 கைகளிலும் ஏந்திய கதிர்வேல் தீரா காதலால் அவள் செய்த செயலை நினைத்து அவள் கருவிழிகளை மட்டும் கண்டு கொண்டிருந்தான். நிம்மதியா இருக்குடி, இது வரைக்கும் நீ காட்டின உன்னோட அன்பை உணராதனா இனிமே ஒவ்வொரு நொடியும் அதை உணர்ந்து வாழ போறேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூடவே இருக்கணும் மாமா, எனக்கு நீ மட்டும் போதும் மாமா என்றவாறு அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். என் கூட மட்டும் இருந்தா போதுமா, என்கிட்ட இருந்து வேற எதுவும் உனக்கு வேண்டாமா
கெஞ்சலோடு அவள் மேல் கைகளை படர விட்டவாறே மையலோடு கேட்க, இந்த அன்பு என்னைக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாமா. எங்க அடுத்த நொடி ஓருடலாய் அவளோடு கலக்க ஆரம்பித்தான். இப்படியே உன்னோட என் வாழ்க்கை முழுக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழணும் அன்பு என்றவாறு அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொள்ள, அவனது செய்கையில் தடுமாறியவளோ பின் அவனோடு சேர்ந்து சாய்ந்து கொண்டாள். தன்னவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் மெல்ல கீழிறங்கி விழி மூடி அவள் விழிகளில் இதழ் பதித்து அவள் செவ்விதழை கண்டவனோ அதிலுள்ள தேனை பருகி தன் தாகம் தீர்க்க முயன்றான். அவன் சிகைக்குள் கைகோத்து வருட தன்னவன் இதழ்கள் தன் மேனியில் தீண்டும் வெம்மையில் மெல்ல மெல்ல உருகி கொண்டிருந்தாள் அன்பரசி. பெண்மையை முழுதாக உணர்ந்து தன்வசப்படுத்தி கொண்டு அவள் தேவைகளையும் பூர்த்தி செய்து கூடல் முடிந்துவிட்டு விலகியவன் அவளை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு இதமாக நெற்றியில் இதழ் பதித்து தன்னோடு சேர்த்து அணைத்தான். அவன் வெற்று மார்பில் முத்தமிட்டு முகம் துதைக்க தன்னவள் இடையோடு சேர்த்து அணைத்து கொள்ள நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் நிம்மதியாக தங்கள் கவலைகள் மறந்து உறங்கினர். 7 மாதங்களுக்கு பிறகு ஐயர் மந்திரம் கூற அவர் செய்ய சொன்ன அனைத்தையும் செய்து கொண்டிருக்க கதிரின் பார்வையோ தன் அன்னை தந்தை தங்கை மூவரின் புகைப்படத்தின் மீது இருந்தது. தன்னவனின் இறுகிய முகத்தை கண்ட அன்பரசி அவன் அருகில் செல்ல முயல அவளை பிடித்து தடுத்தார் தெய்வானை பாட்டி. பாட்டி, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல திதி கொடுக்கறது முடிஞ்சிருமா, அது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம் என்க. சரி என்றவளோ தன் கணவனை கண்டவாறு அமைதியாக நின்றிருந்தாள் அன்பரசி. மனசார வேண்டிட்டு இந்த பிண்டத்தை ஆத்துல கரைச்சிட்டு வந்துருங்கோ, அதோட எல்லாம் சரியாயிடும். சரி சாமி என கனகவேல் தாத்தா அதை எடுத்துக்கொண்டு எழ அப்போது அதே நிலையில் அமர்ந்தவாறே இருந்தான் கதிர்வேல். எழுந்திருப்பா கண்ணா என்று அவனை தொட்டு எழுப்ப தன்னிலை உணர்ந்து சரி என்றவாறே எழுந்தான். அவன் விழிகளில் இருந்து விழிந்த கண்ணீர் அன்பரசியை என்னவோ செய்ய தன்னவன் தன்னருகில் வரும் வரை காத்திருந்தாள். பிண்டத்தை கரைத்து முடித்து கனகவேல் தாத்தா கதிர்வேல் இருவரும் வர தன் கையில் வைத்திருந்த டவலால் அவன் தலையை துவட்டி விட்டாள். அது கோவில் என்றும் பாராமல் அன்பு என்றவாறு கலங்கி கொண்டு சிறு குழந்தையனை அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். இல கண்ணா அவ என்று பதறி தெய்வானை பாட்டி கூற வருவதற்குள் அவனை அணைத்தவாறு பாட்டியின் கரம் பற்றி தடுத்தாள் அன்பரசி. சிறிது நேரம் சென்ற பிறகே அவள் மேடிற்ற வயிற்றினை தான் அழுத்தியது உணர வேகமாக மனைவியிடம் இருந்து விலகினான். சாரி அன்பு, உனக்கு ஒன்றும் இல்லையே, மூச்சு முட்டுதா, உன்னோட நிலைமையை நான் மறந்துட்டேன், சாரி சாரி பதற்றத்தோடு உரைக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் உங்க குழந்தையும் நல்லா தான் இருக்கோம் என்றவாறு வயிற்றில் ஒரு கையை வைத்து கொண்டு மறு கையை அவன் கன்னத்தில் வைத்து கூறினாள். சரிப்பா வாங்க நம்ம சாமி கும்பிட்டு போகலாம், பாவம் பேத்தி எவ்வளவு நேரம் தான் நின்றுக்கிட்டே இருப்பா கனகவேல் தாத்தா கூற மூவரும் கிளம்ப ஆரம்பித்தனர். தன் மனைவியின் தோள்பட்டையில் கை போட்டு அவளை அணைத்தவாறு கதிர் அழைத்து செல்ல அதை கண்ட பெரியவர்கள் இருவரும் நிம்மதியாக சன்னதியின் முன் நின்றனர். கதிருக்கு ஏதாவது நடந்தால் அன்பு துடிப்பதும் அன்புக்கு ஏதாவது நடந்தால் கதிர் துடிப்பதும் இவர்களின் இந்த பிணைப்பு உடையாதிருக்க பெரியவர்கள் இருவரும் வேண்டினர். என்றும் இவர்களின் இந்த நேசமும் அழியாது என்ற நம்பிக்கையில் நாமும் விடைபெற்று வருவோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட சஜஷனை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.